ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இருக்க பயம் குறையவே குறையாது. ஸோ ஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அதுக்குண்டான பயமே அதிகமாயிரும். அதுவும் ஸ்பெஷலாக ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பயங்கரமாக பயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸாம் பயத்துலேயே நம்ம புக்லேயே உட்காந்துருப்போம். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக குடிச்சிருக்க மாட்டோம், நல்ல ஃபுட் சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அடுத்த ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை ஹோல் டேயோ நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தண்ணி நிறையா குடிக்கணும், நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நல்ல ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்சன்ட்ரேஷனாக உட்காந்து புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். செகண்டு, பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பிளேஸில் உட்காரிங்க அப்படின்னா அந்த பிளேஸ் ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்கணும். உங்களுக்கு படிக்க எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுங்கள். நல்ல வெளிச்சமுள்ள இடமா பார்த்து உட்காருங்க. எப்பயுமே லைட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காருங்க. அப்போ தான் உங்களோட கண் கூசாமல் புக்ஸை ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா. நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காக மொபைலை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீல்ஸும் 1 மினிட் ஓடினா கூட எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது. ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மிஸ் ஆகும். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடிச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த பிடிச்ச பாட்டே ஓடிட்டு இருக்கும். உங்களால் கரெக்டான கான்சன்ட்ரேஷனை உங்கள் புக்கில் செலுத்த முடியாது. ஸோ அதனால் உங்களோட மொபைல் அண்டு சோசியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பிளானிங் இல்லாமல் உங்களால் போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியாது. உங்களால் ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு 5 சாப்டர்ஸ் படிச்சுட்டு தான் நான் அடுத்த ஒர்க்குக்கு போவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் முழு கான்சன்ட்ரேஷனோடு உட்கார முடியும். பிளானிங்கில் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல உட்காந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் முடியாமல் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்ற ஃபஸ்ட்டு பிளான் வச்சுட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல்டாக உட்காந்து படித்தா மட்டும்தான் அந்த கான்செப்டை ப்ராப்பராக படிக்க முடியும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டைவர்ட் ஆவீங்க. ஸோ மொபைல் எடுத்து பார்க்கணுன்னு தோணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணுன்னு தோணும். ஸோ நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் ப்ராப்பராக உங்களால் சைன் பண்ண முடியும். செல்ஃப் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செல்ஃபாக பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காரும் பொழுது நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கடகடன்னு உங்கள் கை எழுத ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், போர்ஷன் கவரேஜ். முன்னாடிலாம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த சாப்டரை படித்தா இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸும் கவர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சென்டம் இல்லை 90+ வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டோடு உட்காந்து படிங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் மிட்டம் எழுதியிருப்பீங்க. ஃபஸ்ட் மிட்டம் முடியும் பொழுது நீங்கள் ஒரு 8 சாப்டர் கவர் பண்ணியிருப்பீங்க. குவார்ட்டர்லிக்கு 12 சாப்டர்னு சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் குவார்ட்டர்லிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு 8 மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு மற்ற 4 சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ செகண்ட் மிட்டத்துக்கு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஆஃபர்லிக்கு ஃபுல் போர்ஷன் சொல்லும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம், செகண்ட் மிட்டம், அப்புறம் ஒரு 2-3 சாப்டர் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க. அதை தான் திரும்ப படிச்சுட்டே இருப்பீங்க. புது சாப்டர்ஸை தொட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ஷன்ஸ் கவர் பண்ணாதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படித்து எழுதி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் நிறையா கொஸ்டின்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணி தான் இருக்கும். பட் அதை நம்ம ஒரு தடவை கூட ரீகால் பண்ணியோ படித்து பார்த்துருக்க மாட்டோம். முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் முடியும் அப்படின்றது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பட் பார்த்துக்கலாம் அப்படின்ற நினப்பு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஆன்சர்ஸை படித்து முடிச்சுட்டு இல்லை ஃபுல் போர்ஷன்ஸும் கவர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களால் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சா தான் அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் உட்காந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டுக்கு வாங்க. நான் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.